السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده، وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى آله وصحابته. أحينا اللهم على سنته وأمتنا على ملته، واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரியதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று கடைபிடித்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அருள் மழை பொழிந்த அல்லாஹ்வின் அருட்பேறுகளை அள்ளித்தந்த அந்த ரஹ்மானுடைய பரக்காத்துகளையும் ஹைராத்துகளையும் நம்மீது சொரிந்த மகத்தான ரமலான் மாதத்துக்கு இதோ நானும் நீங்களும் விடை கொடுத்து விட்டோம். புனிதமான ரமலான் மாதத்துக்கு நாங்கள் விடை கொடுத்த பொழுதிலும் அந்த மாதம் நமக்கு தந்த பயிற்சிகள் நமது உள்ளங்களிலே இன்னும் பசுமையாக இருப்பதை நிச்சயமாக நாம் உணர்வோம். அந்த மாதம் நமக்கு தந்த பாடங்கள், படிப்பினைகள், அந்த மாதத்திலே நாம் பெற்றுக்கொண்ட பக்குவம், இவையெல்லாம் இப்போதும் நமது உள்ளங்களிலே நிச்சயமாக உணர்வு பூர்வமாக பசுமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன் கான யஅபுது ரமதான ஃபஇன்ன ரமதான கத் மாத் வமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். யார் ரமலான் மாதத்தை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருந்தாரோ, இதோ அந்த ரமலான் மாதம் முடிந்து விட்டது, அது இறந்து விட்டது. யார் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருந்தாரோ, அந்த அல்லாஹ் நித்திய ஜீவன் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவன், இறக்காதவன், மரணிக்காதவன். ரமலானை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள்
ரமலான் மாதம் இறந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வணங்கிக் கொண்டு வழிபட்டுக் கொண்டிருந்தது ரமலானை அல்ல, அந்த ரமலான் மாதத்தை தந்த ரப்பை என்றிருந்தால் அந்த ரப்பு ரமலான் மாதத்துடைய ரப்பு மாத்திரமல்ல, ஷவ்வால் மாதத்துடைய ரப்பு மாத்திரமல்ல, அவன் எல்லா காலங்களினது ரப்பாக இருக்கிறான். எனவேதான் நமது ஆரம்பகால முன்னோர்கள் சொல்வார்கள், குன் ரப்பானியன் வலா தகுன் ரமதானியன். நீ ரப்பானிய மனிதனாக இரு, ரமலானிய மனிதனாக இருக்காதே. ஒரு முஸ்லிம் ரமலானிய மனிதன் அல்ல, அவன் ரப்பானிய மனிதன். அவன் ரமலான் மாதத்துடைய மனிதன் அல்ல, ரமலான் மாதத்துடைய ரப்புடைய மனிதன். அவன் ரமலான் மாதத்திலே எந்தளவு தூரம் ரப்போடு தனது உறவை தொடர்பை ஆரோக்கியமாக வைத்திருந்தானோ அதே போல எல்லா மாதங்களிலும் ரப்பானிய மனிதனாக இருந்து தன்னுடைய அந்த ரப்புடைய தொடர்பை அவன் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வான், வைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் என்பவன் பருவகால மனிதன் அல்ல, சீசனல் முஸ்லிம். ரமலானிய முஸ்லிம், ஷவ்வாலிய முஸ்லிம், ஹஜ் காலத்து முஸ்லிம், உம்ரா காலத்து முஸ்லிம், ஜும்மா நாளுடைய முஸ்லிம் என்று ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. முஸ்லிம் பருவகால மனிதன் அல்ல, சீசனல் ஆள் அல்ல. பருவ காலத்திலே அவன் அதிகம் அமல் இபாதத்துகள் ஈடுபடுவான், வளமையை விட அதிகமான வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவான். ஆனால் பருவ காலத்தோடு தன்னுடைய மறுமை வியாபாரத்தை நிறுத்திக் கொள்பவன் அல்ல, அல்லது குறைத்துக் கொள்பவன் அல்ல உண்மையான இறை விசுவாசி. அந்த வகையிலே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ரமலானிய மனிதர்களாக இருந்திருக்க கூடாது, இருக்கவும் கூடாது. நானும் நீங்களும் பருவகால மனிதர்களாக, பருவகால முஸ்லிம்களாக இருந்திருக்க கூடாது, இருக்கவும் கூடாது. புனித ரமலான் மாதத்திலே எத்தனை பயிற்சிகளை பெற்றோம், எத்தனை பாடங்களை படித்தோம், எத்தனை படிப்பினைகளை பெற்றுக் கொண்டோம். இப்போது அந்த ரமலானிய பயிற்சி பாசறையிலே நாம் பெற்ற பயிற்சிகள், பெற்ற பக்குவம் தொடர வேண்டும். பெற்றுக்கொண்ட பாடங்கள், படிப்பினைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், கொடுக்கல் வாங்கலில், தொழிலில், உழைப்பில், சமூக உறவுகளில் வெளிப்பட வேண்டும். அப்போதுதான் அர்த்தமுள்ள ஒரு ரமலானை பெற்ற நல்லடியார்களாக நானும் நீங்களும் மாற முடியும். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்ய முடியும். இந்த புனிதமான நம்மை விட்டு விடை பெற்று சென்ற அந்த ரமலான் மாதத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடன் எமது உறவுகளை நாம் வளர்த்துக் கொண்டோம், இருந்த உறவுகளை மேலும் பலப்படுத்திக் கொண்டோம். அந்த ரமலான் மாதத்திலே படைத்த காலிக்கோடு மாத்திரமல்ல, அவனுடைய மகளுக்குகளோடு, அவனுடைய படைப்புகளோடு, அடுத்த மனிதர்களோடும் நமது நல்லுறவை மிக உயர்ந்த நிலையில் வைத்துக் கொண்டோம். எந்த அளவுக்கு என்றால், நமது வாயும் வயிறும் மாத்திரம் நோன்பு நோக்கக்கூடாது, நமது கண்கள் நோன்பு நோக்க வேண்டும், நமது காதுகள் நோன்பு நோக்க வேண்டும், நமது நாவு நோன்பு நோக்க வேண்டும், நமது உடல் உறுப்புகள் அனைத்தும் நோன்பு நோக்க வேண்டும். அப்போதுதான் நமது நோன்பு அர்த்தமுள்ள நோன்பாக இருக்கும் என்றெல்லாம் உணர்ந்து அந்த வகையிலே நாவை பேணிக் கொண்டோம், காதை பேணிக் கொண்டோம், கண்களை பேணிக் கொண்டோம், கல்வை பேணிக் கொண்டோம், உடல் உறுப்புகளை பேணிக் கொண்டோம். புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, எவருடைய உள்ளத்தையும் புண்படுத்திவிடக் கூடாது, தர்க்க குதர்க்கங்கள் ஈடுபடக்கூடாது, வாத பிரதிவாதங்கள் ஈடுபடக்கூடாது, அனாவசியமான செயற்பாடு ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டு விட்டால் நம்முடைய நோன்புடைய பலனை இழந்து விடுவோம் என்று மிகவும் எச்சரிக்கையோடு இருந்தோம். இது ரமலான் காலத்தோடு முடிந்துவிட முடியுமா? ரமலான் முடிந்த கையோடு மீண்டும் வளமைக்கு திரும்ப முடியுமா? பார்க்க கூடாததை கண்கள் பார்க்க முடியுமா? கேட்க கூடாததை காதுகள் கேட்க முடியுமா?
பேசக்கூடாததை நாவுகள் பேச முடியுமா? எண்ணக்கூடாததை உள்ளங்கள் எண்ண முடியுமா? செய்யக்கூடாததை எமது உடல் உறுப்புகளால் செய்ய முடியுமா? அப்படி நாம் நடந்து கொண்டால் இந்த ரமலான் வெறுமனே நாம் பசித்திருந்த ரமலானாக, வெறுமனே நாங்கள் தாகித்திருந்த ரமலானாக மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவருடைய நோன்புகளையும் அமல் இபாதத்துகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடனான உறவை நாம் பேணி பாதுகாத்துக் கொண்டது போல, அதனை வளர்த்துக் கொண்டது போல, அல்லாஹ்வுடைய அடியார்களோடு, அடுத்த மனிதர்களோடு நாம் மிகவும் சுமூகமாக நடந்து கொண்டோம், அன்போடு நடந்து கொண்டோம், அனைவரையும் அரவணைத்தோம், அனைவருக்கும் எமது பாசத்தை கொட்டினோம். இதுதான் இஸ்லாம். நானும் நீங்களும் நம்பி ஏற்று பின்பற்றி வாழுகின்ற இந்த மார்க்கம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எதிர்பார்க்கின்ற அம்சம். என்றும் எப்போதும் இறை விசுவாசிகள் அன்பினால் பின்னி பிணைக்கப்பட்டவர்களாக, சகோதரத்துவ பிணைப்பினால் இறுக்கமாக, மிக நெருக்கமாக வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் எதிர்பார்க்கிறது. இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக இறை விசுவாசிகள் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும், இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் நல்லுறவை ஏற்படுத்துங்கள். இரண்டு குழுக்கள் மத்தியில், இரண்டு அமைப்புகள் மத்தியில் பிரச்சனை வந்து விடுகிற போது உடனடியாக அவர்கள் மத்தியில் நல்லுறவை ஏற்படுத்துங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏனென்றால் எப்போதும் இறை விசுவாசிகள் அன்பினால் பின்னி பிணைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் மூமின்களை பற்றி சொல்கிறான், அதில்லத்தினால் மூமினீன், மூமின்கள் தங்களுக்கு மத்தியிலே விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வார்கள், வம்பு பண்ண மாட்டார்கள். இவர் அவருக்கு விட்டுக் கொடுப்பார், அவர் இவருக்கு விட்டுக் கொடுப்பார். யார் விட்டுக் கொடுப்பது என்ற போட்டிதான் மூமின்கள் மத்தியில் இருக்கும். அப்படி இல்லாமல் இல்லை, விட்டுக் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக இருப்பேன், எப்படியும் எனது நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும், எனது நிலைப்பாடு வலுப்பெறும் வரைக்கும் நான் தொடர்ந்து போராடுவேன் என்ற நிலைப்பாடு ஒரு இறை விசுவாசிகள் வாழும் ஊரில் இருக்க முடியாது, நாட்டில் இருக்க முடியாது, சமூகத்தில் இருக்க முடியாது, மஹல்லாவில் இருக்க முடியாது, மஸ்ஜிதில் இருக்க முடியாது. ஒருவருக்கொருவர் உச்ச நிலையில் விட்டுக் கொடுப்பவர்களாகத்தான் மூமின்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ருஹமாஉ பைனஹும், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளும் எத்தகையவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் அன்பினால் பின்னி பிணைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தௌஹீதை அடுத்த நிலையில், நாம் ஏற்று நம்புகின்ற ஓரிரை கொள்கையை அடுத்த நிலையில் நமது மார்க்கத்திலே முக்கியத்துவம் பெறுகிற ஒரு அம்சம் இருக்கும் என்றால் அதுதான் சமூக ஒற்றுமை, மூமின்களுக்கு இடையிலான ஐக்கியம், யூனிட்டி. ஒரு பக்கம் யூனிட்டி ஆஃப் காட், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், அடுத்ததாக சமுதாயத்துடைய ஒற்றுமை. இந்த இரண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்துடைய இரண்டு தூண்கள். ஒரு பக்கம் அல்லாஹ் ஒருவன் என்ற கோட்பாடு, மறுபக்கம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் ஒரே சமூகம். இந்த சமூகத்துக்குள் பிளவு வர முடியாது, பிரிவினை ஏற்படக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கத்திலே தௌஹீதை, ஓரிரை கொள்கையை, ஏகத்துவத்தை, ஒன்னஸ் ஆஃப் காடை வலியுறுத்தினார்கள் என்றால், மறுபக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய, அதிகம் அழுத்தம் கொடுத்த ஒரு அம்சம்தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் ஒரே அணியாக, ஐக்கியமாக, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது. அலைக்கும் பில் ஜமாஅ, மூமின்களே நீங்கள் எப்போதும் ஜமாஅத்தாக, ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வஇய்யாக்கும் வல் ஃபுர்கா, வேற்றுமை ஏற்று, பிளவை இட்டு, பிரிவினை இட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஃபஇன்ன ஷைத்தான மஅல் வாஹித், ஷைத்தான் தனித்திருக்கிற மனிதனோடு இருக்கிறான். வஹுவ மினல் இஸ்னைனி அபஅத்,
2 மூமின்கள் சேர்ந்து விட்டால் ஷைத்தான் தூரமாகிறான். மூமின்கள் இணைகிற அளவுக்கு, மூமின்கள் ஐடியாலஜிக்கலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, கொள்கை ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, ஏன் உடல் ரீதியாக கூட இணைகிற போது, சேருகிற போது அங்கே ஷைத்தான் ஓட்டம் பிடிக்கிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் சஃபில் கூட இடைவெளி விடக்கூடாது. சஃபில் இருக்கிற இடைவெளி சமூகத்தில் இருக்கிற இடைவெளியை கூட்டும். சஃபில் இருக்கிற கோளாறு சமூகத்தில் இருக்கிற கோளாறை கூட்டும். சஃபிலே அணி அணியாக நிற்கின்ற நாங்கள், தோளோடு தோள் நிற்கின்ற நாங்கள், இணைந்து நிற்கின்ற நாங்கள், நெருக்கமாக இருக்கிற நாங்கள் சமூகத்திலும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒரு வகை பயிற்சியாகத்தான் ஜமாத்து தொழுகை அமைந்திருக்கிறது. தனித்து தொழுகிற தொழுகையை விட ஜமாத்தோடு தொழுகிற தொழுகை 27 மடங்கு நன்மையில் கூடியது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் அல்லாஹ் தஆலா தன்னை வணங்க வேண்டும், மூமின்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக வணங்க வேண்டும், அணியணியாக நின்று வணங்க வேண்டும், தோளோடு தோள் நின்று வணங்க வேண்டும், ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் நின்று இமாமுக்கு பின்னால் நின்று வணங்க வேண்டும். ஏன் இது வலியுறுத்தப்படுகிறது? இந்த சமுதாயம் பள்ளிக்குள்ளும் பள்ளிக்கு வெளியேயும் ஊரிலும் உலகத்திலும் எங்கும் எப்போதும் ஒரு ஈயத்தினால் வார்க்கப்பட்ட கட்டடத்தை போல ஓரணியாக ஒரு சஃப்பாக நிற்க வேண்டும் என்பதுதான் அதன் எதிர்பார்ப்பு. தொழுகையில் உள்ள ஒற்றுமை, சஃபிலே இருக்கிற ஒற்றுமை, பள்ளியில் இருக்கிற ஒற்றுமை சமூகத்தில் இல்லையா, ஊரில் இல்லையா, மஹல்லாவில் இல்லையா, அங்கே இந்த மார்க்கம் சீரழிக்கப்படுகிறது, இந்த மார்க்கம் கொச்சைப்படுத்தப்படுகிறது, இந்த மார்க்கம் கேவலப்படுத்தப்படுகிறது, இந்த மார்க்கம் பிழையாக பிரதித்துவப்படுத்தப்படுகிறது, மிக பிழையாக சித்தரிக்கப்படுகிறது. இந்த மார்க்கத்துக்கு நானும் நீங்களும் துரோகம் செய்கிறோம் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக கவலையோடு வலியுறுத்திய ஒரு அம்சம்தான் உம்மத்துடைய ஒற்றுமை. யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய கரம், அல்லாஹ்வுடைய அருள் ஜமாத்துக்கு தான் இருக்கிறது, தனி மனிதர்களுக்கல்ல. தனி மனிதர்களுக்கல்ல, சமுதாயத்துக்கு. சமுதாயம் சேர்ந்திருக்கிற போது, சமுதாயம் இணைந்திருக்கிற போது, சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கிற போது அங்குதான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் அரபு தீபகற்பத்திலே இனியும் நான் வணங்கப்பட போவதில்லை என்பதை ஷைத்தான் உறுதியாக அறிந்து கொண்டான். ஆனால் ஒரு விஷயத்தில் மாத்திரம் ஷைத்தான் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்தும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த விஷயம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஹரீஷ் பைனல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் மத்தியில் மூட்டிவிடும் விஷயத்தில், முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சினைகளை உருவாக்கும் விஷயத்தில் மாத்திரம் ஷைத்தான் நம்பிக்கை இழக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கு விடுக்கிறார்கள். ஒற்றுமையை, ஐக்கியத்தை வலியுறுத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற்றுமையை, பிளவை, பிரிவினையை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். அதனை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் குர்ஆனை ஓதுவதாக இருந்தாலும், குர்ஆனை இருந்து படிப்பதாக இருந்தாலும் கூட எல்லோரும் ஒற்றுமையாக ஐக்கியமாக இருந்து படிக்க முடியுமா, ஓத முடியுமா? ஒற்றுமையாக இருந்து குர்ஆனை ஓதுங்கள், படியுங்கள். குர்ஆனை ஓதும் போது உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்து, குர்ஆனை விளங்கும் விஷயத்தில் உங்களுக்கு மத்தியிலே ஒரு அபிப்பிராய பேதம் வந்து, அது ஒரு பிரச்சினை உருவாக்கும் என்ற நிலை தோன்றுகிறதா? குர்ஆன் ஓதுவதை, குர்ஆன் படிப்பதை நிறுத்திவிட்டு எழுந்து சென்று விடுங்கள். குர்ஆன் ஓதுவதை விட, குர்ஆனை படிப்பதை விட உம்மத்துடைய ஒற்றுமை முக்கியமானது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்கள்.
சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஆகிய ஆதாரபூர்வமான கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிற மிக நம்பகமான ஒரு ஹதீஸை தான் இங்கு நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் ஓரிரை கொள்கைக்கு, தௌஹீதுக்கு கொடுக்கிற அழுத்தத்துக்கு அடுத்த நிலையிலே, முக்கியத்துவத்துக்கு அடுத்த நிலையிலே சமுதாயத்துடைய, உம்மத்துடைய ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த உம்மத் ஒற்றுமையாக இருக்கும் போதுதான் பலமாக இருக்கும். இந்த உம்மத்துடைய பலம், இந்த உம்மத்துடைய சக்தி, ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று குவத்துல் ஈமான், ஈமானுடைய பலம். இரண்டாவதாக குவத்துல் உஹுவா, சகோதரத்துவ பலம், ஒற்றுமை என்ற பலம். இந்த உம்மத், உலகிலே வாழுகிற இந்த பெண்ணாம்பெரிய முஸ்லிம் சமுதாயத்துடைய பலம் இந்த இரண்டு அம்சங்களிலும் தான் தங்கியிருக்கிறது. ஒரு பக்கம் ஈமானிய பலம், மறுபக்கம் சகோதரத்துவ பலம், ஐக்கியம், ஒற்றுமை என்ற இந்த பலம். ஒரு கல் தனிக்கல்லாக இருக்கிற போது பலவீனமானதாக இருக்கும். பல கற்கள் இணைகிற போது ஒரு கட்டடம், ஒரு கட்டடத்தின் சுவர்கள் எவ்வாறு பலம் வாய்ந்ததாக இருக்குமோ அதே போல ஒரு இறை விசுவாசி தனி மனிதனாக இருக்கிற போது, ஒரு சிறு குழுவாக இருக்கிற போது அங்கே பலவீனத்தை காணலாம். முழு சமுதாயமும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற போது, பின்னி பிணைந்திருக்கிற போது அங்கே பலத்தை காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை நமக்கு அற்புதமாக எடுத்துச் சொல்கிறார்கள். அல் முஃமினு லில் முஃமினி கல் புனியான் யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு மூமின் அடுத்த மூமினுக்கு ஒரு கட்டடத்தை போல, ஒரு கட்டடத்தின் ஒரு பகுதி அடுத்த பகுதிக்கு பலம் ஊட்டும், உரமூட்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கட்டடத்துடைய கற்கள் நெருக்கமாக, இறுக்கமாக இருந்து அந்த கட்டடத்துக்கு பலத்தை, உரத்தை கொடுப்பது போல மூமின்கள் எப்போதும் மிகவும் இறுக்கமானவர்களாக, நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த மார்க்கத்துடைய எதிர்பார்ப்பு. ஒரு மூமின் அடுத்த மூமினுக்கு ஒரு கட்டடத்தை ஒத்தவன், ஒரு கட்டடத்தின் ஒரு பகுதி அடுத்த பகுதிக்கு உரம் கொடுக்கும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இரண்டு கைகளுடைய விரல்களையும் இப்படி கோர்த்து காண்பித்தார்கள். மூமின்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஷப்பக பைன அஸாபிஹி, தனது இரு கரங்களினதும் விரல்களை கோர்த்து சஹாபாக்களுக்கு காண்பித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் மாதம் உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள உதவிய மாதம் என்று சொன்னேன். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடனான உறவுகளை வளர்த்துக் கொள்ள இந்த ரமலான் மாதம் உதவியது. மறுபக்கம் அடுத்த மனிதர்களுடனான உறவுகளை சீர் செய்து கொள்வதற்கு இந்த ரமலான் மாதம் உதவியது. குடும்ப உறவை சீர் செய்து கொண்டோம், அண்டை அயலவர்களுடனான உறவை சீர் செய்து கொண்டோம், உற்றார் உறவினர்களுடனான உறவை சீர் செய்து கொண்டோம், சமுதாய உறுப்பினர்களுடனான உறவை சீர் செய்து கொண்டோம். இந்த உறவு தொடர்ந்தும் பேணப்பட வேண்டும். பேணப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, வளர்க்கப்பட வேண்டும். இந்த உறவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதற்கான சில வழிவகைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆரம்பமாக இஸ்லாம் என்பது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நடுநிலையான மார்க்கம். தீனுடைய விஷயத்திலே நடுநிலையான போக்கு கடைபிடிக்கப்பட வேண்டும். நடுநிலையான போக்கு மீறப்படுகிற போது அங்கே நிச்சயமாக பிரச்சனைகள் தோன்றும். அதன் விளைவாக பிளவுகளும் பிரிவினைகளும் உருவாகும். உம்மத்துன் வஸத், இது நடுநிலையான சமுதாயம் என்று குர்ஆன் இந்த சமுதாயத்தை வர்ணிக்கிறது. கைருல் உமூரி அவ்ஸத்துஹா, அனைத்து விஷயங்களிலும் நடுநிலையான போக்கே சிறந்தது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலா ஹலக்கல் முத்தனத்தியூன், தீவிர போக்கு கொண்டவர்கள் நாசமாகட்டும், நாசமாகட்டும், நாசமாகட்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே சபித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இய்யாக்கும் வல் குலூ ஃபித்தீன், தீனுடைய விஷயத்திலே தீவிர போக்கை இட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்லுல் கிதாபுகள் மார்க்க விஷயத்திலே தீவிர போக்கை கடைபிடித்ததன் காரணமாகவே
அவர்கள் வழிகட்டார்கள் என்று குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நடுநிலையான போக்கு மார்க்க விவகாரங்களிலே கடைபிடிக்கப்படுகிற போது இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமையை, இந்த உம்மத்துடைய ஒற்றுமையை நாம் தொடர்ந்தும் பேணலாம். கருத்து வேறுபாடுள்ள விஷயங்களிலே எவரும் முடிவான முடிவுகளை சொல்லக்கூடாது. இது என்னுடைய நிலைப்பாடு. உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதாரங்கள் இருந்தால் அல்லாஹ் என்னையும் கபூல் செய்யட்டும், உங்களையும் கபூல் செய்யட்டும். கருத்து வேறுபாடுள்ள விவகாரங்களில், பல்வேறு கருத்துக்களுக்கு இடம்பாடுள்ள விவகாரங்களில், பல்வேறு விளக்கங்களுக்கு இடம்பாடுள்ள விவகாரங்களில் வித்தியாசமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கப்பட கூடிய விஷயங்களிலே முடிவான முடிவுகளில் யாரும் வெளியிடக்கூடாது. சமுதாயத்துடைய ஒற்றுமையை பேணுவதற்கு இது இரண்டாவது வழி. உம்மத்துடைய பெரிய பெரிய விவகாரங்களை பற்றி, உம்மத்துடைய இருப்போடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களை பற்றி, உம்மத்துடைய ஜீவன போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களை பற்றி, உம்மத்துடைய முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய, முக்கியத்துவப்படுத்த வேண்டிய முன்னுரிமைகளை பற்றி அதிகமாக உம்மத்துடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். மார்க்கத்திலே முக்கியத்துவம் பெறுகிற அம்சங்களுக்கு நாங்கள் முன்னுரிமைகள், அவுலவியாத், பிரியாரிட்டிஸ் என்று சொல்லுவோம். உம்மத்துடைய கவனம் முன்னுரிமைகள் பக்கமாக திசை திருப்பப்படுகிற போது உம்மத்திலே ஒற்றுமை இருக்கும். கருத்து வேறுபாடுபடும் விடயங்களிலே விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வளர்க்கப்பட வேண்டும். உடன்படும் விடயங்களில் பரஸ்பரம் ஒத்துழைப்போம், முரண்படும் விடயங்களில் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வோம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா, சஹாபாக்களுடைய சுன்னா, எமது சலஃபுகளுடைய சுன்னா. அடுத்தவருடைய கருத்தை மதிக்கின்ற மனப்பான்மை உருவாக்க வேண்டும். ஒரு விஷயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலைப்பாடுகள் சரியாக இருக்கலாம் என்ற உண்மை புரியப்பட வேண்டும். கலிமா சொன்ன எவருடைய விஷயத்திலும் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை, ரசூலை ஏற்றுக்கொண்ட, குர்ஆனை சுன்னாவை ஏற்றுக்கொண்ட, சொர்க்கத்தை நரகத்தை ஏற்று விசுவாசிக்கிற ஒரு அடியாருடைய விஷயத்திலே அவசரப்பட்டு பாரதூரமான வார்த்தைகளை, வசன பிரயோகங்களை நாம் பயன்படுத்திவிடக் கூடாது. இதில் மிக வெளிப்பாக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகளுக்கு இந்த மார்க்கத்திலே இடம் இருக்கிறது. ஆனால் கருத்து வேறுபாடுகள் பிளவுக்கும் பிரிவினைக்கும் வழிவகுத்து விடக்கூடாது. தூய்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக தனிப்பட்ட சுய விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல், ஈகோவுக்கு இடம் கொடுக்காமல், குழுவாதத்துக்கு இடம் கொடுக்காமல், எனது அமைப்பு என்ற ஜாஹிலியத் தலை தூக்கி விடாமல், அல்லாஹ்வுடைய திருப்தி என்ற உணர்வு ஓங்கி இருக்க வேண்டும். அங்கே நிச்சயமாக உம்மத்துடைய ஒற்றுமை பேணப்படும். பிடிவாத போக்கு, கடும் போக்கு, ஹீரோ வர்ஷிப் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய ஜாஹிலியத். உண்மை சொல்லப்பட வேண்டும். நான் நம்புகின்ற ஆலிமுடைய வாயிலிருந்து உண்மைகள் சொல்லப்பட வேண்டும். ஹக்கு வெளியாக வேண்டும். என்னுடைய அமைப்பை சார்ந்தவர்களுடைய வாய்களிலிருந்து ஹக்கு வெளியாக வேண்டும். இது ஜாஹிலியத். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி லா உபாலி அன் யظஹரல் ஹக்கு அலா லிசானி அவ் அலா லிசானி ஹஸ்மி. அல்லாஹ் மீது சத்தியமாக, உண்மை சத்தியம் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் எனது ஆர்வம், ஆவல், வேட்கை. சத்தியம் எனது நாவிலிருந்து வெளிப்படட்டும், என்னோடு முரண்படுவோருடைய நாவிலிருந்து வெளிப்படட்டும். அல்லாஹ் மீது சத்தியமாக எவருடைய வாயிலிருந்தாவது சத்தியம் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கரிசனை என்று சொன்னார்கள் இமாமுனா அஷ்-ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இந்த உணர்வு நமக்குள்ளே பிறக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. இன்னல்லாஹ் யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃப்பன் கஅன்னஹும் புனியானும் மர்சூஸ். அல்லாஹ் தன்னுடைய பாதையிலே உழைப்போர்களை, போராடுவோர்களை விரும்புகிறான். ஆனால் ஒரு நிபந்தனை, அவர்கள் ஓர் அணியாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கென்றால், ஈயத்தினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஓர் அணியாக நின்று தன்னுடைய பாதையில் உழைப்போர்களை, போராடுவோர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் உழைக்கிறோம், போராடுகிறோம். பல அணிகளாக நிற்கிறோமா? பிரிந்து பிளவுபட்டு இருக்கிறோமா?
நிச்சயமாக அங்கே அல்லாஹ்வுடைய அன்பை அருளை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவனது சாபமும் அவனுடைய கோபமும் தான் நமக்கு கிட்டும். கருத்து வேறுபாடுகளின் போது தர்க்க குதர்க்கங்கள் ஈடுபடக்கூடாது, சண்டை சச்சரவுகள் ஈடுபடக்கூடாது. அழகான கலந்துரையாடல்கள் மூலமாக, பேச்சுவார்த்தைகள் மூலமாக அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படலாம். ஒரு மேசையில் அமர்ந்து பேசலாம், உலமாக்கள் பேசலாம், தாய்கள் பேசலாம், இஸ்லாமிய ஜமாத்துகள், தரிகாக்கள் எல்லோரும் இருந்து பேசலாம். இறை விசுவாசிகள் தாராளமாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு பரிமாறிக்கொண்டு சகோதரத்துவ வாஞ்சையோடு எவ்வளவோ விஷயங்களை பேசி தீர்த்துக் கொள்ளலாம். இந்த உணர்வுகளை எல்லாம் ரமலான் மாதம் நமக்கு தந்தது. இந்த உறவுகள் இவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்ற உணர்வு ரமலானில் பிறந்தது. இதனை தொடர்பவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதம் அல்லாஹ்வுடன் நல்லுறவை வளர்த்துக் கொண்ட மாதம், அவனுடைய அடியார்களுடன் நல்லுறவை வளர்த்துக் கொண்ட மாதம். அந்த வகையிலே குடும்பத்தாரோடு, அண்டை அயலவரோடு, உற்றார் உறவினரோடு, நமது சமுதாயத்தோடு நல்லுறவை வளர்த்துக் கொண்டது போல அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற வகையில் பிற சமுதாயத்தவர்களோடும் பிற சமயத்தவர்களோடும் நல்லுறவு பாராட்ட வேண்டும் என்று ரமலான் மாதம் எம்மை எதிர்பார்த்தது. உண்மையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலானை பொறுத்தவரையிலே ஒப்பீட்டு ரீதியிலே இந்த நாட்டிலே வாழுகின்ற அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய பிற சமயத்தவர்களோடு பிற மதத்தவர்களோடு நல்லுறவை வளர்த்துக் கொள்ளும் விஷயத்தில் நாம் கூடிய கரிசனை காட்டியமை பாராட்டத்தக்கது மாத்திரமல்ல, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளை அது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறோம். நாம் பல வகைகளிலே நல்லுறவை வளர்த்துக் கொண்டோம். பல்வேறு இஃப்தார் நிகழ்ச்சிகளுக்கு பிற சமுதாயத்தவர்கள் அழைக்கப்பட்டார்கள். நமது இஃப்தார் நிகழ்ச்சிகளிலே அவர்கள் கலந்து கொண்டார்கள். நமது மஸ்ஜிதுகளை வந்து பார்த்தார்கள். நமது நோன்பை அறிந்து கொண்டார்கள். நமது அமல் இபாதத்துகளை தெரிந்து கொண்டார்கள். எமது பழக்க வழக்கங்களை, சடங்கு சம்பிரதாயங்களை, எமது உயர்ந்த பண்பாடுகளை, விழுமியங்களை எல்லாம் அறிந்து கொண்டார்கள். இதற்கூடாக எங்களை பற்றிய நல்லெண்ணம், நல்ல அபிப்பிராயம் வளர்ந்தது. எம்மை பற்றி நிலவிய பல தப்பபிப்பிராயங்கள், பிழையான கருத்துக்கள் இதனால் நீங்குகின்ற வாய்ப்பு உருவானது. இது உண்மையில் நம்பால் இருக்கிற மிக முக்கியமான கடமை. அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற வகையில் அனைவருடனும் நல்லுறவு வளர்க்கப்பட வேண்டும். எமது மூதாதையர்கள் கடந்த 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்து வந்தார்கள். கிறிஸ்துக்கு பின் 12ஆம் நூற்றாண்டிலே இந்த நாட்டுக்கு விஜயம் செய்துவிட்டு சொந்த நாடு திரும்பிய பூகோள புவியியல் அறிஞர் இத்ரீசி 12ஆம் நூற்றாண்டிலே தான் எழுதிய நூலிலே சொல்கிறார், இலங்கையிலே மன்னருடைய சபையிலே 16 அமைச்சர்கள், 16 மந்திரிமார்கள் இருந்தார்கள். அவர்களிலே 6 பேர் முஸ்லிம்களாக இருந்தார்கள். அந்த காலத்திலேயே பிரதான நீரோட்டத்தில் இருந்தவர்கள் முஸ்லிம்கள். 5ஆம் விஜயபாகுடைய மந்திரியாக மீராலப்பை என்ற முஸ்லிம் அன்று பணியாற்றினார். கிறிஸ்துக்கு பின் 1283ஆம் ஆண்டிலே யாப்பகுவ மன்னராக இருந்த முதலாம் புவனேக்கபாகு ஹாஜி உஸ்மான் என்பவரை நமது நாட்டுடைய பண்டங்களை, பொருட்களை வெளிநாடுகளிலே அறிமுகப்படுத்துவதற்காக தன்னுடைய ராஜாங்க தூதுவராக எகிப்து நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். கீர்த்தி ராஜசிங்க என்ற இந்த நாட்டை ஆட்சி செய்த மன்னன் தன்னுடைய அரசபை மருத்துவராக கோபால முதலியார் என்ற முஸ்லிமை நியமித்திருந்தார் என்பது மாத்திரமல்ல, ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய ராஜாங்க தூதுவராக இந்த கோபால முதலியார் என்ற முஸ்லிமை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தார். முஸ்லிம்கள் அன்று வரலாற்றிலே மன்னர் சபைகளிலே, அரசபைகளிலே ஆலோசகர்களாக இருந்தார்கள், அமைச்சர்களாக இருந்தார்கள், மந்திரி பிரதானிகளாக இருந்தார்கள், மருத்துவர்களாக இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, சமையலறையிலே மிக விசுவாசமாக இருந்து மன்னருக்கும் அரச குடும்பத்துக்கும் சமையல் சமைத்துக் கொடுக்கின்ற சமையற்காரர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். வரலாறு நெடுகிலும் இந்த நாட்டுடைய ராணுவத்திலே முஸ்லிம்கள் இருந்தார்கள்.
சீதாவக்க ராணுவத்திலே, கோட்டை ராஜ்ய ராணுவத்திலே, கண்டி ராஜ்ய ராணுவத்திலே முஸ்லிம்கள் இருந்தார்கள். இங்கே ஒரே ஒரு தரவை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். 1810 ஆண்டு கண்டி ராஜ்யத்திலே இருந்த கண்டி அரசனுடைய படையிலே 400 முஸ்லிம் மலபாரிகள் இருந்தார்கள், 250 முஸ்லிம் சோழகர்கள் இருந்தார்கள், 200 முஸ்லிம் மலாயின முஸ்லிம்கள் இருந்தார்கள். அந்த காலத்திலே சுமார் 850 முஸ்லிம் ராணுவ வீரர்கள் கண்டி ராஜ்ய ராணுவத்தில் மாத்திரம் இருந்து பங்காற்றினார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டிலே பிரதான நீரோட்டத்தில் நின்று இந்த நாட்டின் இறைமைக்காக, இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக நமது முன்னோர்கள் எத்தகைய மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஒருவர் இந்த நாட்டிலே இருக்கிறார். இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றுத் துறையிலே துறை கற்றவர் அவர். அவருடைய 2 புத்தகங்கள் எல்லோராலும் வாசிக்கப்பட வேண்டும். தி முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா 1000 இயர்ஸ் ஆஃப் எத்னிக் ஹார்மனி என்பது அவருடைய புத்தகத்தின் பெயர். ஸ்ரீலங்காவே முஸ்லிம் பரு சஹஸ்ரேக சஹஜீவனி என்ற பெயரிலே சிங்கள மொழியிலே அது பெயர்க்கப்பட்டிருக்கிறது. இலங்கை முஸ்லிம்களுடைய 1000 ஆண்டு சகவாழ்வு என்ற தலைப்பிலே எழுதப்பட்ட அந்த புத்தகத்திலே அவர் சொல்கிறார், இந்த நாட்டிலே வரலாறு நெடுகிலும் மன்னர்கள், அரசர்கள், ராஜாக்கள் பிரத்யேகமான பதவிகளை, முக்கியமான பதவிகளை, விசுவாசத்துக்குரிய பதவிகளை முஸ்லிம்களுக்கு கொடுத்து வந்திருக்கிறார்கள். இதுதான் நமது வரலாறு. போர்த்துகீசர் இந்த நாட்டுக்கு வந்தார்கள், இந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள். அவர்களுக்கு எதிராக போராடியவர்களுள் முஸ்லிம் சமுதாயம் குறிப்பிடத்தக்க சமுதாயம். முஸ்லிம்கள் போர்த்துகீசருக்கு எதிராக போராடிய காரணத்தினால் மாத்தறை நகரத்திலே ஒரே இடத்திலே எத்தனை பேர் பெருந்தொகையில் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற வரலாறு இந்த நாட்டுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தப்பட வேண்டும். உள்ளாந்தர் இந்த நாட்டை வந்து ஆக்கிரமித்தார்கள். அந்த உள்ளாந்த ஆக்கிரமிப்பாளருக்கு எதிராக போராடிய சமுதாயத்திலே முஸ்லிம் சமுதாயம் சிறப்பிடம் பெறுகிறது. இந்த நாட்டுக்கு பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக போராடிய சுதேசிகளோடு முஸ்லிம்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஆங்கிலேயர் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க முடிவெடுத்த போது சிறுபான்மை சமூகங்களுடைய ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்று நிபந்தனையிட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நமது சமுதாயத்துடைய அன்றைய தலைவர்கள் என்ன சொன்னார்கள்? எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கு முஸ்லிம் சமூகம் முழுமையான ஆதரவை தரும். எமது பிரச்சனைகளை சுதந்திரத்தை பெற்றதற்கு பின்னால் நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்கிறோம். உடனடியாக எங்களுக்கு சுதந்திரத்தை தாருங்கள் என்று சொன்ன காரணத்தினால் அன்று இந்த நாட்டுடைய தலைவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை எப்படி பாராட்டினார்கள் என்பதை அடுத்தவர்கள் அறிவதற்கு முன்னால் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். நெசவு தொழிலை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். தையல் தொழிலை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். மாணிக்கக்கல் வியாபாரத்தை இந்த நாட்டிலே வளர்த்தார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தின் முன்னோடிகளாக இருந்தார்கள். கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் இந்த நாட்டுடைய விவசாயத்துக்கு மகத்தான பங்களிப்பு செலுத்தினார்கள். 1834 ஆண்டிலே கிழக்கு மாகாணத்தில் இருந்த முஸ்லிம்களிலே 41.6% விவசாயிகள். இந்த நாட்டுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் பங்களிப்பை செய்தார்கள். யூனானி மருத்துவத்தை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். ஆயுர்வேத மருத்துவத்தை வளர்ப்பதற்கு தங்களது பங்களிப்பை செய்தவர்கள் முஸ்லிம்கள். அன்னை காலம் வரைக்கும் இந்த நாட்டுடைய இறைமைக்காகவும், இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காகவும், இதன் பாதுகாப்புக்காகவும் நமது சகோதர சகோதரிகள் எத்தனை அர்ப்பணங்களை, தியாகங்களை செய்திருக்கிறார்கள். எத்தனை பள்ளிவாசல்களிலே சுடப்பட்டார்கள். சுஜூதிலே இருக்கும் போது படுகொலை செய்யப்பட்டார்கள். இன்று வரைக்கும் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் உழைத்த காரணத்தினால் அகதி வாழ்க்கை வாழ்கிற எத்தனை ஆயிரம் பேர் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த பண்பாடு. கைருன் நாஸ் அன்ஃபஹும் லின்னாஸ், மனிதர்கள் சிறந்தவர் அடுத்த மனிதர்களுக்கு பிரயோசனமானவரே என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூமின் என்றால் யார்? மிஃப்தாஹுல் லில் கைர், அவன் அனைத்து நன்மைகளுக்கும் திறப்பு. வ மிக்லாகுல் லிஷர், அனைத்து தீமைகளுக்கும் பூட்டு. நமது முன்னோர்கள் என்றும் எப்போதும் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக நின்று, இந்த நாட்டுடைய பிரதான நீரோட்டத்தில் நின்று, இந்த நாட்டுடைய எல்லா நன்மைகளுக்கும் திறவுகோள்களாக இருந்தார்கள். எல்லா தீமைகளுக்கும் பூட்டுகளாக விளங்கினார்கள். நபியுடைய வரைவிலக்கணத்துக்கு மிகச் சிறந்த உதாரண புருஷர்களாக நமது முன்னோர்கள் இருந்ததை பார்க்கிறோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, முஸ்லிம் அல்லாத ஒருவரை யார் நோவிக்கிறாரோ அவர் என்னை நோவித்தவர் ஆவார். மன் ஆதா திம்மியன் ஃபகத் ஆதானி, எங்களோடு சேர்ந்து வாழ்கிற முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு யார் தொல்லை கொடுக்கிறாரோ அவர் எனக்கு தொல்லை கொடுத்தவர் ஆவார். யார் முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு தொல்லை கொடுக்கிறாரோ நான் அவருடைய எதிரியாவேன், மறுமையில் அவருக்கு எதிராக நான் அல்லாஹ்விடத்தில் வாதிடுவேன் என்று எச்சரிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஜ்ரான் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ தூதுக்குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த போது அவர்களை மஸ்ஜித் நபவியிலே வரவேற்று உட்கார வைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோடு புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆராதனை நேரம் வந்த போது மஸ்ஜிது நபவியிலேயே அவர்களுடைய ஆராதனையை நிறைவேற்றுவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பண்பாடுகள் எல்லாம் எங்கே போய்விட்டன? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. உங்களோடு போராடாத, உங்களுடைய வாழ்விடங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாத முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை அல்லாஹ் தடை செய்யவில்லை. அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். அவர்களோடு நீங்கள் நீதியோடு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு நீதியோடும் நியாயமாகவும் நடந்து கொள்வதையே அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே மதீனாவிலே சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு யூதர் திருடிவிட்டார். அவர் திருடவில்லை, ஒரு திருட்டு குற்றம் நடந்து விட்டது. முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை திருடர் என்று காண்பித்து விட்டார்கள். அவருக்கு தண்டனை வழங்கப்படும் நேரம் வந்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அந்த யூதர் நிரபராதி, அவர் குற்றவாளி அல்ல என்று வஹி இறக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தான். கடந்த 1500 வருடங்களாக அந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த யூதன் நிரபராதி குற்றவாளி அல்ல என்று அல்லாஹ் சொன்ன ஆயத்துக்களை நானும் நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற போது அந்த இக்கட்டான வேளையிலே தனக்கு வழிகாட்டியாக அப்துல்லா இப்னு உரைக்கு சென்ற முஸ்லிம் அல்லாத ஒருவரை தான் தெரிவு செய்தார்கள். எந்த அளவு தூரம் அந்த முஸ்லிம் அல்லாத சகோதரரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நெருக்கமான தொடர்பை வைத்திருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். அண்டை அயலவர்களான மன்னர்கள், பக்கத்து நாட்டு அரசர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்புகளை அனுப்பிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பளிப்புகளை சந்தோஷமாக ஏற்று அங்கீகரித்தார்கள். இது வரலாறு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே இலங்கையில் வாழ்கிறோம் என்பதற்காக மாத்திரமல்ல, உலகில் எங்கு வாழ்ந்தாலும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அனைவரையும் அரவணைப்போராக இருப்பார். இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. எனவே ரமலான் அல்லாஹ்வுடனான உறவை வளர்த்துக் கொள்ள உதவியது போல அல்லாஹ்வுடைய அடியார்களுடனான உறவை வளர்த்துக் கொள்வதற்கான பக்குவத்தை, பயிற்சியை நமக்கு தந்திருக்கிறது. இதனை தொடர்வோம். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமலான் காலத்து கியாம், சியாம், திலாவத்துல் குர்ஆன், திக்ர், ஔராத் அனைத்தையும் ஏற்று கபூல் செய்வானாக. ரமலான் காலத்திலே நாம் செய்த தான தர்மங்களை ஏற்று கபூல் செய்வானாக. நாம் கொடுத்த ஜக்காத்துகளை அல்லாஹ் ஏற்று கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடனான எமது உறவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் வலுப்படுத்த நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்த மனிதர்களுடனான உறவை மேலும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக, நம்ம சமுதாயத்தை பாதுகாப்பானாக, இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களையும் பாதுகாப்பானாக, இந்த நாட்டை பாதுகாப்பானாக. நாம் அனைவரும் எல்லா காலங்களிலும் போல என்றும் எப்போதும் இன்றும் இனியும் எல்லா காலங்களிலும் ஒற்றுமையாக ஐக்கியமாக வாழ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தால் புரிவானாக. நமக்கும் இந்த நாட்டில் வாழ்கிற அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.